ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம சிம்பிளிஃபிகேஷன் அந்த டாபிக்ல ஒரு சில சம்ஸ் பத்தி டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ என்னுடைய முதல் சம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லுக்ஸ் லைக் சம்வாட் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றது கொஞ்சம் கடினமான காரியமா தான் இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து இந்த டீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் எனக்கு அந்த சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, t ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 6/9 டிவைடட் பை 6/27 அப்படின்னு கிடைக்கும். இதை நான் எப்படி எழுதலாம்? 6/9 இன்ட்டு 27/6ன்னு எழுதலாம். 6 6 கேன்சல் அடிச்சோம்னா 3. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். ஸோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சுருக்குக. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன ரூல் யூஸ் பண்றேன்னா, பாட்மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டிவிஷன். இப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? 72 த ஹோல் பவர் 5 டிவைடட் பை 12 பவர் 5 இன்டூ 3 பவர் 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்கே பவர்ஸ் எல்லாமே சேமா இருக்கிறதுனால இந்த நம்பரை நான் டைரக்டா அடிச்சிடலாம். 6 12 72. அகைன் பவர் சேமா இருக்கிறதுனால உள்ள இருக்கிற நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப 6 இன்ட்டு 3 எவ்வளோ? 18. அப்ப 18 பவர் 5. இதுதான் வந்து ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஸோ அடுத்தது வந்தீங்கன்னா, இந்த சம்ல x உடைய மதிப்பு வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்ப 2x டிவைட் பை 1 பிளஸ் 1 டிவைட் பை 1 பிளஸ் x டிவைட் பை 1 மைனஸ் x ஈக்குவல் டு 1. இதை நான் என்ன பண்றேன்னா, இதை ஈக்குவலுக்கு இந்தாண்ட கொண்டு போயிடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2x which is equal to 1 plus 1 divided by 1 plus x divided by 1 minus x. சரிங்களா? இப்போ இதை நான் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 minus x plus x ன்னு கிடைக்கும். அப்போ பிளஸ் மைனஸ் கேன்சல். இப்போ 1 மட்டும் இருக்கும். இப்போ இந்த மொத்த டேர்மை நான் எப்படி எழுதலாம்? 1 by 1 minus x ன்னு எழுதலாம். அப்போ 1 divided by 1 divided by 1 divided by 1 minus x அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த 1 minus x எனக்கு இங்க மேல போகும். இப்போ therefore 2x which is equal to 1 plus 1 minus x. இப்போ x ஈக்குவலுக்கு என்ன கொண்டு வந்தா 3x which is equal to 2. அப்போ x is equal to 2/3. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவுறா தொடர் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ முடிவுறா தொடர் அப்படின்னு வரக்குள்ள ஸோ எனக்கு ஜென்ரல் ஃபார்முலாஸ் வந்து தெரியும். முடிவுறா தொடருக்கு 1 பிளஸ் ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ கியூப் பிளஸ் டாட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருந்ததுன்னா இதோடைய ஃபார்முலா வந்து 1 டிவைட் பை 1 மைனஸ் ஏ. சரிங்களா? ஸோ டு அவாய்ட் கன்ஃபியூஷன் நான் இதை என்ன எடுத்துக்கிறேன்னா ஆறுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப therefore 1 divided by 1 minus r. இதுல r அப்படிங்கிறது வந்து என்னன்னா முதல் நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இப்போ இங்க வந்து முதல் நம்பர் 1ன்னு கிடையாது இந்த சீரியஸ் படி. சரிங்களா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப இது ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். இப்போ 21 கூட நான் என்ன பண்ணலாம்? 2 டிவைட் பை 3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? 3 21 7 2 14ன்னு கிடைச்சிருச்சு. அகைன் இந்த 14 கூட நான் என்ன பண்றேன்? ஒரு 2/3 ஆட் பண்றேன். மல்டிப்ளை பண்றேன். அப்ப பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 28 டிவைட் பை 3. அடுத்த தொடருடைய அடுத்த உறுப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப therefore இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இதோடைய கூட்டுத்தொகை சம் அதுதான் இங்க s ன்னு கொடுக்குறேன். which is equal to a divided by 1 minus r அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சீரியஸ்ல 21 காமனா வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? 1 plus 2/3 plus 2/3 the whole square plus dot இந்த மாதிரி போகும். இப்போ இந்த சீரியஸ் எக்ஸ்பேன்ஷன் இந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவலா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஏயோட வேல்யூ வந்து என்னது? 21 டிவைட் பை 1 மைனஸ் 2/3. அப்ப மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் 21 into 3 which is equal to 63. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ இப்ப அடுத்தது பாருங்க. ஏபிசிடி என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 4 6 8 என்ற எண்ணை குறிக்கின்றன எனில் ஏ by 2 the whole square, b by 3 the whole square plus c by 4 the whole square plus d divided by 5 the whole square இன் மதிப்பு காண்க. ஸோ இதை வந்து நான் எப்படி ஃபர்ஸ்ட் போடலாம் அப்படின்னா என்னுடைய டினாமினேட்டர் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 4. அடுத்தது ஸ்கொயர் பண்ணா 9. அடுத்தது ஸ்கொயர் பண்ணா 16 பிளஸ் அடுத்தது ஸ்கொயர் பண்ணா 25. அப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? காமனா எந்த நம்பர் வகுப்படுதுன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே காமனா வகுப்படக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 900. ஏன்னா எனக்கு ஆப்ஷன்ல 2 நம்பர் தான் இருக்கு. சரிங்களா? ஆப்வியஸ்லி இந்த சிங்கிள் டிஜிட் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க 5ன்னு இருக்கு.
5ன்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா, அந்த நம்பர நான் காமனா எடுக்கிறேன்னா, என்னுடைய கடைசி நம்பர் வந்து ஒண்ணு 5ல முடியணும். அப்படி இல்லன்னா 0ல முடியணும். சரிங்களா? அப்படி பார்க்கக்குள்ள டியும் வர வாய்ப்பில்ல, ஏயும் வர வாய்ப்பில்ல. இத நீங்க உட்கார்ந்து எல்சிஎம் எடுக்கணுங்கிற நெசசிட்டியும் இல்ல. புரியுதுங்களா? எல்சிஎம் வரக்குள்ள 25ன்னு இருக்கு. அப்ப ஆப்வியஸ்லி என்னுடைய கடைசி நம்பர் ஒண்ணு 0 இருக்கணும், இல்ல 5 இருக்கணும். இதான் லாஜிக். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏபி 2மே எலிமினேட் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 2 ஆப்ஷன்ல 900 தான் இருக்கு. அப்ப தேர்ஃபார் 900 நம்ம போட்டுறலாம். புரியுதுங்களா? இப்போ ஏவ ஸ்கொயர் பண்ணுங்க. ஏவ ஸ்கொயர் பண்ணா வரும் 2, 4. அடுத்தது பண்ணோம்னா 4 ஸ்கொயர் பண்ணா 16, 6 ஸ்கொயர் பண்ணா 36, 8 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வரும் எனக்கு? 64ன்னு வரும். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இத நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த 4 வந்து 900 கன்வெர்ட் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும்? 225ஆல மல்டிப்ளை பண்ற மாரி இருக்கு. மேல 225ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? அதே 900 தான் கிடைக்கும். பிளஸ் இங்க 9ன்னு இருக்கு. அப்ப 9 900. அப்போ இத 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். 100ஆல மல்டிப்ளை பண்ணா 1600 பிளஸ். சரிங்களா? அதே மாரி இங்க 16ன்னு இருக்கு. சரிங்களா? அப்ப 16ன்னு இருந்ததுன்னா, நான் 900ஆல எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணணுங்கிறது எனக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ 5 அப்படின்னு பார்த்தோம்னா, 50, 5, 30, 80. ஸோ, இப்போ அது போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, அகைன் 100, 6ன்னு போட்டோம்னா 96. ஸோ, புள்ளி எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தோம்னா 4, ஐ புட் 0, 2, 32, மீதி 8, 0 அடிச்சோம்னா எனக்கு 5ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 52.25ஆல இதை என்ன பண்ணணும்? இந்த 36 நான் மல்டிப்ளை பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப 56 இன்ட்டு 36ன்னு போட்டுக்கிறேன். 6 மீதி 3, 30, 33, 18 மீதி 1, 16, 6 மீதி 1, 0, 1, 2. ஸோ இது 36 ஆக்சுவலா எனக்கு 0.4 இருக்கு. அப்ப 56 4ஆல் அடிச்சோம்னா எனக்கு 36 4ஆல் அடிச்சோம்னா ஏன்னா 0.25 நான் 1/4ன்னு எழுதலாம். அப்போ 36 1/4ஆல் அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா 9ன்னு கிடைக்கும். அப்போ தட்ஸ் 2025 இந்த வேல்யூ வந்து எனக்கு வரும். 2025 பிளஸ் 25ன்னு வரக்குள்ள ஸோ வி நோ தட் 900 டிவைட் பை 25 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா which is equal to 36. அப்போ இந்த நம்பரை நான் 36ஆல மல்டிப்ளை பண்ணணும். 64 இன்டூ 36. ஸோ 6 4 24 மீதி 2 38. 3 12 மீதி 1 19. ஸோ 4 0 3 2 2304. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரா இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதோடைய யூனிட் டிஜிட் வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஸோ யூனிட் டிஜிட் செக் பண்ணக்குள்ள 4 + 5 9. அப்போ என்னுடைய முதல் ஸ்தானத்துல 9ன்னு வரணும். ஆப்ஷன் ஏ அண்ட் பி அண்ட் சில வந்து சில மட்டும்தான் எனக்கு என்னன்னு இருக்கு 9ன்னு முடியுது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதிலா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இப்போ மொத்தம் எத்தனை பேஜஸ் யூஸ் பண்றோம்? 366. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து 9 வரைக்கும் நான் சிங்கிள் டிஜிட் தான் யூஸ் பண்றேன். அப்போ மொத்தம் 9 நம்பர். இதே 10ல இருந்து 99 வர வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? ஆல்மோஸ்ட் 90 நம்பர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஒவ்வொன்றுத்துலயும் 2 டிஜிட் யூஸ் பண்றோம். அப்போ மொத்தம் 90 இன்ட்டு 2 which is equal to 180. இப்ப அதே மாதிரி 100ல இருந்து எது வரைக்கும் 366 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100, 200, 266, 267. ஸோ மொத்தம் 267 பக்கம் நம்பர்ஸ் பேஜஸ் இருக்கு. ஒரு பேஜுக்கு 3 நம்பர்னா நான் போடணும். இப்போ 3721 மீதி 2, 36 18 20 மீதி 2, 32 6 6 2 8. இப்போ 9 + 1 10 மீதி 1 9 9. அப்போ மொத்தம் 990 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 100ன்னு வரக்குள்ள இங்க 3 நம்பர் யூஸ் பண்றோம். அப்படிங்கக்குள்ள இந்த கால்குலேஷன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பில் உள்ளவர்களில்
2/5 பங்கு வந்து மாணவிகள். மீதி உள்ளவர்கள் மாணவர்கள். அவர்களில் 1/5 பங்கு மாணவிகளும், 1/4 பங்கு மாணவர்களும் பள்ளிக்கு வரவில்லை எனில், எவ்வளவு பங்கு மாணவர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர்? இப்போ இந்த இடத்துல பங்குன்னு சொல்லி குடுத்திருக்கிறாங்க. இது வந்து நமக்கு கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம் குடுத்தாங்கன்னா, வி டேக் சம் ஃபைனைட் வேல்யூ. எனக்கு ரொம்ப எளிமையா இருக்கிற மாரி எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 100. அதாவது ஒரு கிளாஸ்ல மொத்தம் 100 பசங்க இருக்காங்க. பெரும்பாலும் 100ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப எளிமையா வந்துரும். இப்ப மொத்தம் ஒரு கிளாஸ்ல 100 மாணவர்கள் இருக்காங்க. அப்போ 100ல 2/5 வந்து மாணவிகள்னு குடுத்துட்டாங்க. அப்ப அத அடிச்சோம்னா என்ன வரும்? 20. சரிங்களா? அப்போ 40 பேர் தான் வந்து மாணவிகள், கேர்ல்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். மீதி உள்ளவர்கள் மாணவர்கள். அப்ப 60 பேர் வந்து எனக்கு என்னது கிளாஸ்ல? பாய்ஸ். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அவர்களில் 1/5 பங்கு மாணவிகளும், இப்போ இதுல வந்து 40 கேர்ல்ஸ் இருக்காங்க. அதுல 1/5 வந்து கிளாஸ்க்கு வரல. இப்போ 1/5 இன்டு 40ன்னு போட்டோம்னா 8 கேர்ல்ஸ் வந்து ஆப்சென்ட். சரிங்களா? அதே மாரி 1/4 மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரல. அப்போ இங்க 60ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 15 பாய்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கு? ஆப்சென்ட்ல இருக்காங்க. புரியுதுங்களா? எனில் எவ்வளவு பங்கு மாணவர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர்? அப்ப மொத்தம் எத்தன பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க? இங்க 15 பேரு. இங்க 8 பேர். அப்ப மொத்தம் 23 பேர் ஆப்சென்ட். இப்ப மீதி எத்தன பேர் பள்ளிக்கு வந்திருப்பாங்க? 77 பேர் வந்து 100 பேர்ல வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப 77/100 தான் ஆன்சர். இந்த மாரி எனக்கு டேட்டாஸ் குடுக்கல, வெறும் ஃபிராக்ஷன் மட்டும் குடுத்துருக்காங்கன்னா, யூ டேக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 100 இன் ஆர்டர் டூ கெட் த ஆன்சர் எக்ஸாக்ட்லி. I hope this video is very clear. So please subscribe the channel and share the channel if the content is good. So உங்களுக்கு வேற ஏதாவது சம்ஸ் வந்து சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் எளிமையான முறையில சொல்லி தரணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொஸ்டின போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய சேனல்ல போடப்படும். தேங்க் யூ.